6 மந்த்தா ஃபாலோ பண்ற லவ் ப்ரோபோஸ் தெரியலன்னு சொல்லிட்டேன். நான் எங்க போனாலும் எப்படி இப்படி பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? அதே ஹார்ட்ல உன ஃபிக்ஸ் பண்ண கேமரா லென்ஸ் வச்சு அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கு. எங்க போனாலும் அப்படியே பின்னாடி அப்படியே செல்ல பின்னாடி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தயவு செய்து எங்கேயாவது ஒரு இடத்துல நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா ஏன் இந்த மாதிரி கோயிலுக்கு? நானும் நிம்மதியா இருக்கேன். நானும் கோயிலுக்கு போனா நிம்மதி இல்ல, பார்க்கு வந்தா நிம்மதி இல்ல. இந்த உலகத்துல எங்கடா நிம்மதி இருக்குன்னு கேட்டேன். கடைசியில என் கனவுல ஒரு தேவதை இருந்துச்சு. உங்ககிட்டயே நீயே ஒரு தேவதை லவ் பண்றிய அப்படின்னு ஒரு குரல் உண்டு. அதாண்டி உன்னை பார்க்க வந்தேன். சரக்கு நடிச்சிருக்கீங்களா? பழக்கமே கிடையாது. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஏன் உனக்கு தெரியாதா? அந்த மாதிரி ஏன் உனக்கு தெரியாதா? டென்ஷன் பண்ணாதீங்க. லவ் யூ. யார் நீங்க பப்ளிக்ல உட்கார்ந்துட்டு எப்படி பேசணும்னு தெரியாதா? எப்படி பிஹேவ் பண்ணனும்னு தெரியாதா? அத பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 6 மந்த்தா உன வெயிட் உட்காரு. உங்களுக்கு ஒரு செல்ல பேர் ஒன்று வச்சிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி எனக்கு வீட்ல பேர் வச்சிருக்காங்க. எங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க. நீங்க என்ன செல்ல பேர்? நான் தனியா டிஏன்னு ஒரு பேர் வைக்கிறேன். எதுக்கு வைக்கிறீங்கன்றேன்? அழகா இருக்கீங்க. நீங்க அழகா இருக்கவங்கன்னா உங்களுக்கு அழகா இருக்கவங்கள போய் வைங்க. எனக்கு பிடிக்கலன்றவங்க நான் பிடிக்கலன்னு சொல்லும்போது எனக்கு என் அழகி நீங்க தான். இந்த டைம் சொன்னா புரியாதா உங்களுக்கு? எத்தனை டைம் சொன்னாலும் புரியும். கடுப்பேத்தாதீங்க. அது எப்படி கோயிலுக்கு போனா கோயிலுக்கு வரீங்க, பார்க் போனா பார்க் வரீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நானே தனியா வந்து உட்காந்துருக்கேன். எதுக்கு நீங்க நீங்க எங்க போனாலும் நான் தேடி வருவேன். ஆட்ல ஃபிக்ஸ் பண்றேன். நீங்க இருக்கீங்க. பேசினதே பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் கடுப்பாயிடும் சொல்லிட்டேன். கடுப்பானா அழகான இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏன் லவ் பண்ண மாட்டீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னோட பிரச்சனை என்னன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். ஐ அம் நாட் அன்மேரிட். சும்மா பேசிட்டு இருக்கீங்க. என்ன அன்மேரிட்னா அன்மேரிட் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. சும்மா என்கிட்ட வந்துட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணல போன ஜென்மத்துல நீங்க நானும் போன ஜென்மத்துல லவ் பண்ணிருக்கோம். போன ஜென்மத்துல லவ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது என் கனவுல வந்து ஒரு தேவதை வந்து சொன்னுச்சு. சொன்னுச்சுல அந்த தேவதையை போய் கல்யாணம் பண்ணுங்க. அந்த தேவதை நீங்க தானே? ஏங்க சும்மா டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க. நானே டென்ஷன்ல வந்து உட்கார்ந்திருக்கேன். எதுக்கு கடுப்பேத்திட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூடா. லவ் யூ. அப்புறம் சும்மா ஏதாவது சொல்லிடுவேன். எழுந்து போயிடுங்க சொல்லிட்டேன். லவ் யூ. நான் ரொம்ப லவ் பண்றேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சின்சியரா 6 மாசம் லவ் பண்றோம். 6 வருஷம் லவ் பண்ண இருக்காதா உங்களுக்கு? சொல்றது புரியலையா உங்களுக்கு? இல்லையே. சென்ஸ் நான் லவ் பண்றவங்களுக்கு சென்ஸ் இருக்காது. அது இல்லாம நான் ஒரு அழகான பொண்ணு லவ் பண்ணா சும்மா மனசுல மூளை இருக்காது. நல்லாவே தெரியும். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஏன் என் மேல லவ் இல்லையா? லவ்ன்றது ஒருத்தவங்க வந்து கல்யாணம் ஆகாத ஒருத்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகாத இன்னொருத்தவங்களுக்கும் வர்றதுதான் லவ். கல்யாணம் ஆனவங்க கிட்ட வந்து லவ் சொல்றது அது லவ்வே இல்லைங்க. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகாம என்ன பாத்துருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காதுங்க. எப்படி அது நீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? இல்ல ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகாம என்னப்பா நான் லவ் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எனக்கு ஒத்துருப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேங்க. ஏன் அப்புறம் ஒத்துக்க மாட்டீங்க? எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். அதனால நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க வீட்டுல இருந்து நான் பொண்ணு கட்டுறேன்டா, அப்பா அம்மாவோட பெரிய இருந்து பொண்ணு கட்டுறேன். எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? என்ன பிடிக்கலையா? நான் பிடிக்கல. உங்களுக்கு மேரேஜ் ஆகல நான் வந்து எனக்கு பொண்ணு கட்டினாலும் என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. சரி என்னன்னு தெரியல. உங்க கல்யாணம் ஆயிட்டு ஓகே. ஆனா ஜஸ்ட் உங்க மேல ஒரு அஃபெக்ஷனா இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தலாமா? எனக்கு ஃப்ரெண்டாவும் வேணாம், லவ்வராவும் வேணாம், யாராவும் வேணாம் எனக்குன்னு சொல்றேன். ஏன்னா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க லவ் பண்ண மாட்டேன்ட்டீங்க. உங்களுக்கு மேரேஜ் நீங்க வந்து மேரிடுன்னீங்க. சரி நம்ம இது வந்து ஒரு காமம் கலக்காத ஒரு புனிதமான நட்பா இருக்கட்டுமே. அதான் சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு எந்த நட்புமே வேண்டாங்க. ஏன் நான் ஒரு ஃப்ரெண்டாவோட எடுத்துக்க மாட்டேங்க? எனக்கு யாருமே வேண்டாம். சரியா? எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்காங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையா? எனக்கு யாருமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் தான் ஹஸ்பண்ட். சரி என்ன ஃப்ரெண்டா எதனாலன்னு கேக்குறேன். எதுக்காக? இல்ல உங்க மேல இல்ல உங்க பேசணும். எனக்கு புரியல. உங்க ஹஸ்பண்ட் சொல்லுங்க. மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்க உங்க ஒய்ஃபை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு உங்க ஒய்ஃப் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசினா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஃப்ரெண்டா பேசினா அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ரைட்டயா ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஏன் ஃப்ரெண்டா பேசணும்ன்ற? ஃப்ரெண்டா சாப்பிட்டியா குண்டியா? அப்ப ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்ததும்
ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தா ஓகே, எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோம், இல்ல யாராவது ஜஸ்ட் யாருமே தெரியாதவங்கள நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா எப்படிங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதும் சரி லவ்ன்றது சரி அப்பெல்லாம் வரவே வராது. உங்க மேல எனக்கு ஒரு தப்பா நினைச்சுக்கேன். நான் தப்பா சொல்றேன், தப்பா சொல்ல உங்க மேல எனக்கு ஒரு அஃபெக்ஷன், ஒரு அஃபெக்ஷன், ஒரு முன்ஜென்ம அஃபெக்ஷன். சரி ஓகே, ஒரு அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ற அளவுக்கு என்னோட சூழ்நிலை என்னோட என் மனசு நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா டீசெண்டா இல்ல ஓகே அப்படியா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய். சரி, ஒருவேளை உங்களுக்கு மேரிட் ஆவல என்ன பார்த்து நீங்க ஓகே சொல்லிருப்பீங்களா? ஏற்கனவே கேட்ட கேள்வி எதுக்கு அதையே திரும்ப திரும்ப இல்ல ஒருவேளை சொல்லிருப்பீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி? சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் நல்லா இல்லையா? நீங்க கேக்குற கேள்விக்குலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குமே. வேண்டாம்ன்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததே உங்களை பிடிச்சிருக்கு, உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படி பேசியிருந்தா ஓகே. நீங்க உங்களை லவ் பண்றேன், நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு உங்களை லவ் பண்றேன் ஏதோ சொல்லிட்டு அது ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன அஃபெக்ஷன் வந்தனால அவன் வாய் தவறி சொல்லிட்டேன். ஐயோ வேண்டாங்க, வேண்டாம்னா விட்டுதுங்களாங்க. வேண்டான்றவங்க எப்படி கம்பல் பண்ணிருக்கீங்க? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், காபி சாப்பிடலாம் போலாம், சும்மா டென்ஷன் ஆக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குமா எதுக்குமே எனக்கு வேண்டான்றேன். லவ் தான் வேணான்ட்டீங்க, மேரிட் ஆயிட்டீங்க. ப்ளீஸ் நான் தனியா வந்து உட்கார்ந்துருக்கேன். இந்த இடத்துக்கு எதுக்கு வருவாங்க உங்களுக்கு சொல்லுங்க? ஒருத்தவங்க தனியா வந்து உட்கார்றாங்கன்னா அவங்க ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும்தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. சரிங்களா? லவ்வர்ஸ் வராங்க, அவங்க லவ்வர்ஸ் அவங்க பேசிட்டுக்காக வருவாங்க. ஒருத்தவங்க தனியா சிங்கிளா வராங்கன்னா அவங்க ரிலாக்ஸேஷனுக்காக தான் வருவாங்க. இந்த இடத்துலயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுன்றது இல்ல. லவ்வர்ஸ்ன்னு மேரிட் ஆயிட்டே ஏத்துக்க மாட்டேன்ட்டீங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காமம் கலக்காத ஒரு நட்புல இது. கடவுளுக்கு நீங்க தான் நட்பு இல்லையா? வேண்டாம்னு சொல்றேன்னா விட்டுறீங்க. இதுக்கு அதையே இந்த டாபிக்கே இதுக்கு பேசிருக்கீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நட்பா பழகிறதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லையா? நான் யாருக்கும் தகுதி இல்லையா? இதுதான் அருகதை இல்லைன்னு நான் சொல்றதுக்கு நான் நீங்க எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பேசிருக்கீங்க? நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன்? எனக்கு அதுவே புரியல. சும்மா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாவே எடுத்துக்கீங்க. ரோட்ல போறவங்களுக்கு கை காட்டினா கை காட்டு. பப்ளிக்ல ஒரு பொண்ணு தனியா உட்கார முடியாதா? இதுக்கு சும்மா எனக்கு உங்களை மாதிரி அழகான பொண்ணு கிடைக்குமா? கல்யாணம் குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அது உங்க வீட்டுல போய் கேளுங்க. நீங்க பொண்ணு பார்க்கும்போது அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம். இது வரைக்கும் நான் உங்களோட அழகான பொண்ணு பார்த்தது கிடையாது, இன்னும் பார்க்க போறது கிடையாது. ஜஸ்டா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது. அது எப்படிங்க உலகம் அழிஞ்சா போயிடுச்சு? பொண்ணுங்களே இல்லாமலா போயிட்டாங்க? எனக்கு என் கண்ணுக்கு நீங்க தான் வேற தெரியுங்க. ஏங்க பேசுறதே பேசி அறுக்கிறீங்க? லவ் ஒரு தான் வரும். சொன்னா புரியாதா? நீங்க டைப்ல வாட்டி சொன்னாலே எனக்கு புரியாதுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஜஸ்ட் ஒரு ரோட்ல போறவங்க கை காட்ட மாட்டீங்க. புரியலையா நான் சொல்றது? புரியலங்க, உங்க மேல பைத்தியமா இருக்கு, எனக்கு புரியல. கடுப்பேத்துறீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. டென்ஷன் பண்ணாதீங்க. எதுக்கு எட்ட போங்க. நான் என்கிட்ட உங்ககிட்ட பேசுறத மாதிரி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. பாக்கட்டும். லவ்வர்ஸ் பேசினா அப்படிதான் பாப்பாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுக்க மாட்டீங்க, அப்ப நான் அப்படிதான் டார்ச்சர் பண்ணுவேன். லவ் டார்ச்சர் பண்ண வேண்டியதான். வடிவேல் சொல்ற மாதிரி தான், ஏன் என்னை கூட்டிட்டு போய் லவ் டார்ச்சர் பண்ற அப்படின்னு போனா அந்த மாதிரி கூட்டிட்டு போய் லவ் டார்ச்சர் பண்றதுதான் டார்ச்சர். அது நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. டார்ச்சர் பண்றீங்க. என்னதான் நீங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டார்ச்சர் பண்ணலாமா? உன்னை லவ் பண்ண சொல்றேன். கோவப்படாதீங்க, கோவப்பட்டா அழகா இருக்கு.